சிஎஸ்கேவும் சண்டையாக தான் போயிட்டு இருக்கோம். எல்லாம் மாற்றி கலாய்ச்சிட்டு தான் இருப்பாங்க. அது இன்னும் ஃபன்னாக இருக்கும். வரலாங்க. Match was very nice, even if the score was a bit low. In the end, it was interesting, and of course, we all know that Mumbai, it's a tradition to lose the first match, but I'm sure they'll come back with Hardik and Bumrah coming back to the team. I'm pretty sure we'll go to finals. கோயம்புத்தூர்ல இருந்தேன்க்கா மேட்ச் பார்க்கறக்காசம் 12 படிச்சிருக்கேன். மேட்ச் பார்க்க தலதர்ஷன் பார்க்க தான் வந்தேன். கடைசி வரைக்கும் பார்க்க முடியாது நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் ரன் அவுட் வச்சுட்டு எடுத்துட்டாங்க. அவர் பார்த்து சரி அவர் 6 அடிச்சு முடிப்பாருன்னு யோசிச்சா அதுக்குள்ளே சின்ன வந்து 6 அடிச்சிட்டாரு. ஆனால் இந்த ஜெயிச்சிட்டோம், அது பிரச்சனை இல்லை. கடைசியில் தலதர்ஷனை பார்த்து சந்தோஷப்பட்டது போதும். அடுத்த மேட்சுக்கு எப்படி வருவியா? அடுத்த மேட்சுக்கு அது கஷ்டமா? அதாவது கண்டிப்பாக பிளேயர்ஸ் போயிடுவாங்க. அந்த பிளேயர்ஸ்க்கு வரலான்னு ட்ரை பண்ணிருக்கிறேன். அடுத்த வாட்டி தோனி இப்போ மாசம் ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுத்தாருன்னா அதுதான் கொடுத்தா நல்லா இருக்கும். போன வருஷம் அடிச்ச மாதிரி அடிச்சா நல்லா இருக்கும். கண்டிப்பா அடிப்பாரு. சரி, ஓகே. இப்போ இந்த மேட்ச்ல எப்படி இருந்துச்சு மற்ற பிளேயர்ஸோட மேட்ச்லாம்? நல்லா இருந்துச்சு. நான் கூட லைக் ரச்சினும் கெய்க்வாடும் செட்டில் ஆனதெல்லாம் சரி அவ்வளோதான் முடிச்சிருவாங்க, 15th ஓவருக்குள்ளே முடிச்சிருவாங்கன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அவங்களும் டிஃபெண்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக ஹர்திக் பாண்டியாவும் இல்லை, பும்ராவும் இல்லை, இருந்தாலும் டிஃபெண்ட் பண்ணாங்க. ஓகே, இன்னும் அவங்களும் டஃப் டீம் தான். இன்னும் நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்து ஹர்திக் பாண்டியா வந்துடுவார். அப்போ இன்னும் டஃப்னஸ் ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வாங்கடையில் மேட்ச் இருக்குது, அதுவும் ஜெயிச்சிட்டோம்னா அவ்வளோதான். இப்போ நூர் அஹமதோட கேம் எப்படி இருந்துச்சு? 4 விக்கெட் எடுத்திருக்காரு நூர் அஹமத். கலீல் அஹமத் ரொம்ப இம்பாக்ட் பண்ணாத நூர் அஹமத் ரொம்ப இம்பாக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்பின் போட்டு நல்லா பண்ணியிருக்காருங்க. இன்னும் கொஞ்சம் கலீல் அஹமத் நூர் 2 அஹமத் சேர்ந்து எல்லா டீமும் முடிச்சுட்டா இன்னும் நல்லா இருக்கும்க்கா. சிஎஸ்கே அப்புறம் வேற சொல்ல மேட்ச் பத்தி ரச்சின் ரவீந்திரன் ஒரு பிளேஸ் ரொம்ப அருமையாக வந்தாங்க. அப்புறம் தலையோட மேட்ச் தலை அடிப்பாருன்னு எதிர்பார்த்தோம். அவர் வரம்பு ரொம்ப ஆர்ப்பரமா இருந்துச்சு. தோனியோட லாஸ்ட் என்ட்ரி எப்படி இருந்துச்சு? வேற லெவல். அதுக்குலாம் வந்தது. ஸோ 7 மேட்ச் தினமும் வந்திருக்கான். ஸ்டோரி இதுக்கு வந்திருக்கான். பட் ஆனால் ஒரு தடவை கூட கிடைக்கல. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன், எனக்கு கிடைச்சது. இது பேர் கூட இன்னும் போகல பாருங்க. என்னன்னு தெரியல. அவனுக்கு நாடு போட்டு அவனுக்கு போயிருச்சு. எனக்கு இன்னும் போகவே இல்லை. அடிச்சு காட்டு போக மாட்டேங்கிறோம். நல்லா பதிஞ்சிருச்சு, ஜாலியா இருந்துச்சு. ஆனா அவர் அடிக்கல, ப்ராப்பரா 6 அடிக்கலங்கறாரு. அந்த வின்னிங் ஷாட் கொடுப்பாங்க எதிர்பார்த்தோம், பட் ஆனா கிடைக்கல. பட் ஓகே, ஸ்டில் பார்த்தாச்சு. இது வரைக்கும் ஹாப்பியா இருக்கு. மத்த பிளேயர்ஸோட மேட்ச்ல எப்படி இருந்துச்சு? மத்த மேட்ச் நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே எந்த குறை சொல்ல முடியாது. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ருத்ராஜோட கேப்டன்சியா இருந்தாலும் 50 ரன் அடிச்சிருக்காரு. நல்லா இருந்துச்சு. அவர் வந்தாரு, கரெக்டா மேட்ச் முடிச்சாரு. கரெக்டா கோஆர்டினேஷன் நல்லா இருந்துச்சு. பார்ட்னர்ஷிப்பும் டைம்ல போட்டாங்க. கரெக்டா முடிச்சு. நம்ம அஸ்வினோட கம்பேக் ஸ்பின்னா அஸ்வின் தான்ங்கற ஒரு எப்படி இருந்துச்சு? அப்படியே ரொம்ப ஆராவா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இதுல வந்து எங்களுக்கு தலை தான் அவனும் கண்ணுக்கு தெரியல. வேற யாருமே நான் பார்க்கல. நாங்க தலையை தான் பார்த்துட்டு இருந்தோம் ஃபைனல் வரைக்கும், கடைசி வரைக்கும். கொடுத்த காசுக்கு வந்து பார்த்தோன்னா நான் சிஎஸ்கே ஃபேன் வந்தாலும் ஒவ்வொரு விக்கெட் போகும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. ஏன்னா தோனி வருவான்னு சொல்லிட்டு பரவாயில்ல, கடைசி வந்துட்டாரு. ரன் அடிக்கல, பட் ஆனால் 2 பால் பார்த்தது ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது.